ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஆம்பிளிஃபையர். அதாவது ஏவி ரிசீவருக்கு யூஸ் பண்ணுற சப்பு ஃப்ரீ மட்டும் இன்புட் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் ஆம்பிளிஃபையர். இதோட ஷார்ட் ஃபார்மான ஒரு வீடியோ இதுக்கு யூஸ் பண்ணுற ஏவி ரிசீவர் நம்ம ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். இப்போ இதுக்கு யூஸ் பண்ணுற ஐசி, அதாவது ஆடியோ ஐசி, என்ன ஐசி யூஸ் பண்ணுறோம், அதோட அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ வோல்டேஜ் யூஸ் பண்ணுறோம், அந்த ஐசி கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் என்ன யூஸ் பண்ணுறோம், இதில் எவ்வளோ ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம், என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம், இதில் என்ன டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் இருக்குது அப்படிங்கிறது விளக்கமாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாம் இதில் என்ன டைப் டிரான்சிஸ்டர் இருக்குங்கிறது பார்ப்போம். இதில் 2 டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி காம்பினேஷன் பண்ணி இதை போட்டிருக்காங்க. இது வந்து 1250 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிஸ்டர் போர்டு. இந்த மாஸ்பெட்னு சொல்லுவாங்க. இது டிரான்சிஸ்டர் போர்டு தான். இந்த டிரான்சிஸ்டர் போர்டோட அவுட்புட் பாட்டு 1250 வாட் வரும். நம்ம எல்லா போர்டுலையும் இதுலேருந்து அவுட்புட் ஆகக்கூடிய வாட்டேஜ் ஒரு 85% வச்சுக்கோங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆடியோ போர்டுலேருந்து அவுட்புட் ஆகும். இது ஒரு மோனோ சர்க்யூட் தான், ஸ்டீரியோ சர்க்யூட் கிடையாது. ஒரு பக்கத்துக்கு 11 டிரான்சிஸ்டர், அதாவது 2 பக்கம், இந்த பக்கம் 11 டிரான்சிஸ்டர், இந்த பக்கம் 11 டிரான்சிஸ்டர், மொத்தம் சேர்ந்துச்சுன்னா 22 டிரான்சிஸ்டர் இருக்கு. 22 டிரான்சிஸ்டர் கொண்ட இந்த போர்டில் வந்து 1250 வாட்ஸ். இது வந்து கம்பெனி சொல்றது, என்ன பிராண்டுங்கிறது மென்ஷன் பண்ணல. இது வந்து கம்பெனி சொல்றது. ஆனால் இதுலேருந்து வர அவுட்புட் ஆனது 1050 வாட்ஸ் மட்டும்தான் அவுட்புட் நமக்கு கிடைக்கும் பீக் வேல்யூவில். இந்த போர்டை வந்து நம்ம 12 இன்ச் சப் ஊஃபர்ஸ் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். 1500 ஆர்எம்எஸ் வேல்யூ இருக்கிற எந்த சப் ஊஃபருக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு இந்த மாதிரி இருக்கும். பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட்டு, ஒரு டெப்த்தான பேஸ் கிடைக்கும். என்க்ளோசர் பாக்ஸ் போட்டாலும் சரி, ஓப்பன் செல் போட்டாலும் சரி, இந்த மாதிரி 1250 வாட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவான ஒரு சப்பு ஃப்ரீக்வன்சியான கரெக்டான ஒரு ஃப்ரீக்வன்சியில் கிடைக்கும். சரி, இது எவ்வளோ வோல்டேஜ் ஆப்ரேட் ஆகுங்கிறத பார்க்கலாம். இது வந்து டூயல் சப்ளை கான்செப்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு டிரான்சிஸ்டர் போர்டு தான். இது டூயல் சப்ளையில் நம்ம கிரவுண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த மூணு பொலாரிட்டியில் நம்ம கொடுக்கணும். இது கிரவுண்டுக்கும் ப்ளஸுக்கும் வேல்யூ பார்த்தா நம்ம ஒரு 80 to 120 வோல்ட் வரைக்கும் நம்ம இது கொடுக்கலாம். சரிங்களா? அதாவது பார்த்துட்டா நம்ம ப்ளஸ் மைனஸ் சேர்ந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 240 வோல்ட் டிசியை நம்ம இதுக்கு டேரெக்டாக கொடுக்கலாம். கொடுக்கும்போது இந்த போர்டு பர்ஃபெக்டாக ரன் ஆகும். நீங்கள் கேட்பீங்க, 240 வோல்டேஜ் நம்ம இது கொடுக்கும்போது நம்ம ஸ்பீக்கர் லைன் தொட்டால் நமக்கு ஷாக் அடிக்கும், 2 டச் பண்ணும்போது ஷார்ட் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். அதுக்காகத்தான் இந்த போர்டில் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் ஸ்பீக்கர் லைன் கொடுக்கும்போது மட்டும்தான் இதில் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன்லேருந்து அவுட்புட் வரும். அதே சமயத்தில் இது ஓவராக ஹீட் ஆச்சுன்னா தெர்மல் ப்ரொடெக்ஷன் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஹீட் சிங்கிள் ஃபிட் பண்ணி பார்த்தீங்களா, இது போர்டில் வரும்போது ஹீட் சிங்கிள் ஃபிட் பண்ணியிருக்காது, நாம எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணுற மாதிரி வரும். இந்த தெர்மல் ப்ரொடெக்ஷன் என்ன ஆகும்னா, இந்த ஐசி ஆனது அதிகபட்ச ஹீட்டை டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக போர்டை கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். அப்போ நம்ம போர்ட்லேருந்து எந்த ஒரு அவுட்புட்டாக இன்புட்டாக எதுவும் எடுக்காது. மறுபடியும் இந்த போர்டு இந்த ஹீட் சிங் எப்போ கூலிங் ஆகுதோ அந்த சமயத்தில் இது கட் ஆஃப் ஆகும். இது வரைக்கும் ஒரு 10 மணி நேரம் வரைக்கும் ரன் பண்ணி பார்த்துட்டோம். ஃபுல் வாட்டேஜில் 2 12 சப் ஊஃபர் போட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். இது இப்போ வரைக்கும் கட் ஆஃப் ஆகலை. ஏன்னா 2 ஃபேன் வச்சு கூலிங் பண்ணியிருக்கோம். நான் நெக்ஸ்ட் இது பவர் ஆம்புக்குள்ள எப்படி ஃபேன் வச்சிருக்கோம், எப்படி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு 80 to 120 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு போர்டு, அதாவது ஒரு டிரான்சிஸ்டர் போர்டு. இதுக்கு மினிமம் வந்து ஒரு 35 to 45 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டால் தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அவுட்புட் நமக்கு இது கிடைக்கும். இப்போ நம்ம இதில் பார்த்துட்டோம்னா கம்ப்ளீட் செட்டாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ஃபினிஷிங் பண்ணியாச்சு. நம்ம இதில் வந்து கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்துட்டிங்கன்னா 100 வோல்ட்டு 18,000 ஆம்பியர் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நம்ம இதில் எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குதுன்னு இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் லைவாக. ஏன்னா வந்து இதை வந்து 170 வோல்ட்டில் ரன் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கலாம். அதுக்காக உங்களுக்கு மல்டிமீட்டர் வச்சு நான் ரிசல்ட் எடுத்து காட்டுறேன். ஓகேவா? மீட்டர் கெப்பாசிட்டர் தெரியணும். ஓகேவா? இங்கே கொஞ்சம் தூக்கி இப்போ நம்ம ப்ளஸுக்கும் கிரவுண்டுக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். பாருங்க, 88 வோல்டேஜ் வருது. அதே மாதிரி ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். பாருங்க, 177 வோல்டேஜ் வருது.
நான் சொன்ன மாதிரி இப்போ 80 வோல்ட் டு 120 வோல்ட் வரைக்கும் இது ரன் பண்ணும். நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து இதில் பேக்காக இருக்கும், இந்த போர்டு அவ்வளோ வோல்டேஜ் எடுக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிவ்யூ கொடுக்கலாம். நான் ப்ராப்பராக செக் பண்ணி கேட்டியாச்சு. இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா 45 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கு. இதில் மொத்தம் 3 டேபிக் இருக்குது. 3 டேபிக் அவுட்புட் வோல்டேஜ் 3 டேபிக் இருக்குது. 230 வோல்டேஜ் கொடுத்து இதை ரன் பண்ணலாம். 180 வோல்டேஜ்லேருந்து இது ரன் ஆகும். லோ வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவாங்க. லோ வோல்ட்லேருந்து ஹை வோல்ட் வரைக்கும் இது ரன் ஆகும். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் 80080 சொல்லுவாங்க. 80080 சப்ளையும் இருக்குது, 24024 இருக்குது, 12 வோல்ட் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி. 12 வோல்ட் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இந்த போர்டுக்கு வந்து 12 யூஸ் பண்ணுவோம். 12 ஒரு இடத்துல சப்ளை கொடுக்கணும். அதே மாதிரி 80080 ஒரு இடத்துக்கு சப்ளை கொடுக்கணும். இது இன்புட் சப்ளை. அதாவது 80080 எதுக்குன்னா இதோட இந்த போர்டு ரன் ஆகிறதுக்கான சப்ளை. அதே மாதிரி இதோட பவர் சர்க்கியூட்டுக்கு தான் பவர் சர்க்கியூட் ஆகிறதுக்கான சப்ளை 80080லேருந்து இந்த போர்டு ரன் ஆகிறதுக்கான சப்ளை கொடுக்குறோம். அதே மாதிரி 12 எதுக்காக நம்ம கொடுக்குறோம்னா 12 கொடுக்கலாம், 24024 கொடுக்கலாம். நம்ம 12 இந்த இடத்துக்கு கொடுத்துருக்கோம். டேட்டா ஏசி வோல்ட் கொடுத்துருக்கு. இந்த போர்டு டேட்டா டிசி வோல்ட்டை மாற்றிக்கும். டிசி வோல்ட்டை மாற்றி இதோட பவர் சர்க்கியூட்டுக்கும் தெர்மல் ரிலே செட்டப்புக்கும் அதே மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம 2 டேபிக் யூஸ் ஆயிடுச்சு. மிச்சிக்கிற 0 எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இதில் யூஸ் பண்ணிருக்க 2 ஃபேன் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபேன் வந்து டேரெக்டாக இந்த பக்கம் இந்த ஹீட்டை இழுத்து வெளியே கொடுக்கும். இப்படி கொடுக்கும்போது இந்த ஹீட்ஸுங்கான ஹீட்டே ஆகாது. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒன்று கொடுத்துருக்கு. நம்ம அதிகபட்சம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ரன் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்மர் ஆனது ஹீட் ஆகும். இது பியூரான காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான். இது அலுமினியம் டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது, பியூரான காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஓனாக நாமளாக மேக் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர். குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும். இப்போ இதோட அவுட்புட் பார்த்துட்டோம்னா 1050 வாட்ஸ் அவுட்புட் வரும். ஆனால் இதுக்கு நம்ம கம்பெனி சொல்கிற இந்த போர்டு கம்பெனி சொல்கிற வாட்டேஜ் பார்த்தா 1250 வாட் சொல்கிறாங்க. இதோட அவுட்புட் 1050 வாட் வரும். இதில் இந்த பவர் ஆம்போட பர்ஃபார்மன்ஸ் எப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா நம்ம வெறும் சப்வூஃபர் மட்டும் போட்டால் இதோட டீட்டெயிலான சவுண்ட் எஃபெக்ட் தெரியாது. அது இல்லாத வந்து நீங்கள் என்னதான் நீங்கள் ஃபோன்ஸில் கேட்டிங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது. நான் வந்து உங்களுக்கு டோட்டல் செட்டப்பாக போட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இந்த பவர் ஆம்பிளிஃபையர் வேணுங்கிறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க. வீடியோவில் கீழே நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். டோர் டெலிவரி இருக்குது, நாங்களே ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருவோம். இது ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.